கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 4:19, ரோமன்ஸ் 4:19. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். அதாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய தலைவன் என்று சொல்லக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா, கர்த்தரை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், கர்த்தரை மனித லிமிட்டேஷன்ஸ், ஹியூமன் லிமிட்டேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய கால அளவை தாண்டியும் நம்ம விசுவாசிக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆபிரகாம் ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணம். ஏன்னா, இங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போன தன்னுடைய வயதையும், சாராளுடைய கர்ப்பம் மரித்து போனதையும் அவர் என்ன பண்ணல, அது அவருடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தல. மாறாக அவர் என்ன பண்ணல, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையும் வைக்கல. அதாவது விசுவாசம் என்பது என்னன்னா, ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும், அதாவது இப்ப நிதர்சனமான நிலைமை என்ற சூழ்நிலையிலேயும் அதையும் பார்த்து, அதையும் மீறி கர்த்தரை விசுவாசிப்பது. ஏன்னா அங்க ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவருடைய சூழ்நிலை ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆபிரகாமிட்ட 100 வயது இருக்கும்போது கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாமுக்கே சிரிப்பு வந்துடுது. 99 வயசில் வர்றாரு, ஏறக்குறைய 100 வயசில் இருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சிரிப்பு வருது. சாராள்கிட்ட இது இப்போ சொல்லும்போது, சாராள் 18 ஆதியாகமம் 18 11லேருந்து 14 வரைக்கும் இருக்கும் பார்க்கும்போது சாராளுக்கு சிரிக்கிறான். கடைசியில் ஆண்டவர் என்ன கேட்குறாரு, இது 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 கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ என்று கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை கேட்குறாரு. அப்போ என்ன, அவர்கள் என்ன பண்ணலை, அவருடைய ஆபிரகாமுடைய விசுவாசம் அவரால் செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இல்லை, மாறாக அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருந்தது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலும் கர்த்தருடைய வல்லமையிலும் இருந்தது. அப்போ ஒரு ஆபிரகாம் நமக்கு என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நம்பிக்கையற்றவர்களாய் போகாதபடி என்ன பண்ணுது, அதை மாற்றி. அப்போ என்ன, ஒரு விசுவாசம் என்பது அது ஒரு ரெசிலியன்ட் என்று சொல்லக்கூடிய, எவ்வளவு பலவீனப்படுத்தக்கூடிய, எவ்வளவு வீக்கான சூழ்நிலை இருந்தாலும் அதையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார், அவர் நம்பிக்கைக்கு எதுவும் இல்லாத போது கர்த்தரை நம்பினார். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக இல்லாமல் என்ன பண்ணார், அவர் விசுவாசத்தில் பலப்படுத்தாருன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன, ஒரு உண்மையான விசுவாசம் என்பது நம்ம சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மறுப்பதல்ல, மாறாக அந்த சூழ்நிலைகளை மீறி தேவனுடைய வாக்கையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலும் நம்பிக்கை வைக்கக்கூடியது. சரி, நம்ம இந்த நாளில் அந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விசுவாசம் என்ன பண்ணாதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மறுப்பது அல்ல. நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு வயிற்று வலிக்குதுன்னா வயிற்று வலி இல்லைன்னு சொல்லி மறுப்பது இல்லை. உங்களுக்கு கண்ணு பார்வை இல்லைன்னா பார்வை இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது இல்லை. இல்லை, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வேறு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இல்லை அப்படி சொல்லுன்னு. இல்லை, அது இல்லை. விசுவாசம் என்னென்னா, அதை மேற்கொள்வது. இதுக்கு மேலே, அதாவது இந்த நமக்கு வரக்கூடிய சவால்களை ஒத்துக்கொண்டு அந்த சவால்களை மீறி தேவனுடைய சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லக்கூடியதா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர்ன்ற ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? கர்த்தர் எப்போவுமே முடியாதது என்பதை முடித்து வைப்பதில் வல்லவர். அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அப்போ என்ன, நம்ம இதில் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். அல்லேலூயா, என்னால் முடியாது, இது கர்த்தர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ நிறையா காலதாமதம் ஆகுது, இல்லை உங்களை ஒரு கால சோர்வு வரக்கூடிய காரியத்தில் கொண்டு போகுதுன்னா, நீங்கள் ஆபிரகாமை நோக்கி பார்க்கும்போது என்ன வரணும், நமக்கு விசுவாசம் வரணும். ஆனால் நீங்கள் மாறாக அதே சமயத்தில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இருக்கிறத இல்லைன்னு சொல்லக்கூடாது. விசுவாசம்
பிரச்சனையை பார்க்குது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிடுது. என்னுடைய கண்கள் இது என் கண்களுக்கு முன்பாக நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுது. ஆனால் என்னுடைய கரங்களை என்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தரையும் ரொம்ப அழகாக பிடித்து கொள்ளுகிறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஒரு காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடியவனாய், கர்த்தருக்கென்று வாழக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் ஆபிரகாமை பார்க்குறோம் ஆண்டவரே. அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை, மாறாக அதை மறுக்கவும் இல்லை. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் நீர் யார் என்பதின் மேலும் நம்பிக்கை வைத்து பூரண புருஷனாய் மாறினது போல நாங்களும் உமக்கென்று ஆண்டவரே வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.